டிவி இரவு 8 மணி செய்திகள். வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு மாவட்டம் பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட வேண்டுமென செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை விருப்ப மனு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் வடிவேல் ராவணனிடம் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் வருகின்ற 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களிடம், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் அவர்களிடம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு விருப்ப மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட உள் அடங்கிய செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தனக்கும் வாய்ப்பளிக்குமாறு விருப்ப மனு கட்சி அலுவலகத்தில் அவர்களிடம் விருப்ப மனு அளித்தார். உடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் PVK வாசு, செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கணேசமூர்த்தி, ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் தண்டர் தட்சிணாமூர்த்தி, செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ANTV செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ANTV சேனல், இது உங்கள் சேனல்.